உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வயசாக ஆக, அடடா முன்ன மாதிரி இல்லையேன்னு உங்களுக்கு எப்பவாச்சும் தோணியிருக்கா? ஒரு காலத்துல ரொம்ப ஈஸியா தூக்குன ஒரு பொருள் இப்போ கொஞ்சம் கஷ்டமா தெரியுதா? இல்ல ஒரு சேர்ல இருந்து எந்திரிக்கும் போது ஒரு சின்னதா ஒரு மூச்சு வாங்குதா? பாருங்க, இந்த உணர்வு நம்மள பல பேருக்கு ரொம்ப பொதுவானது. இது உங்க பலவீனம் கிடையாதுங்க. இது வயசாகும் போது நம்ம உடம்புல நடக்கிற ஒரு ரொம்ப இயல்பான மாற்றம். ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த மாற்றத்தை அப்படியே விட்டுடணுமா? இல்ல அத நம்ம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணுமா? அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன பயத்தை உடைச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற அந்த நம்பரை கவனிங்க. 5. இது ஒரு புதிரோட முதல் பாதி. இது எதோட சம்பந்தப்பட்டதுன்னு ஒரு சின்ன கியூரியோசிட்டி வருதா? மனசுல வச்சுக்கோங்க. இதோட அடுத்த பகுதி அடுத்த ஸ்லைட்ல. இப்போ அந்த புதிருக்கு விடை கிடைச்சிருச்சு. ஒரு பக்கம் 5 முட்டை, இன்னொரு பக்கம் வெறும் ஒரு கைப்பிடி பூசணி விதை. என்னடா இது சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு தோணுது இல்லையா? ஆனா இதுதாங்க இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே. எப்படி வெறும் ஒரு கைப்பிடி விதை 5 முழு முட்டைகள்ல இருக்கிற புரதசத்துக்கு சமமா இருக்க முடியும்? இந்த ஆச்சரியமான உண்மையோட அறிவியலை இப்ப நாம உடைச்சு பார்க்கலாம் வாங்க. ஓகே, முதல்ல நம்ம உடம்புல நடக்கிற இந்த மாற்றத்தை சரியா புரிஞ்சுக்குவோம். இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இது ஒரு நோய் கிடையாது. ஆனா நம்ம வாழ்க்கையோட தரத்தை அமைதியா குறைக்கிற ஒரு எதிரி. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். அது என்னன்னு பாப்போம். மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இதுக்கு பேரு சார்கோபீனியா. இந்த பேரை கேட்டு பயப்பட வேண்டாம். இது ஒரு நோய் இல்ல. வயசாகும் போது இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம்தான். சிம்பிளா சொன்னோம்னா நம்ம தசைகள் அதோட சைஸையும் சரி அதோட ஸ்ட்ரென்த்தையும் சரி கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்குது. இதை நீங்க ஒரு பழைய வீடு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. காலப்போக்குல சுவர்கள்ல சின்ன சின்ன விரிசல் வரும், பெயிண்ட் கொஞ்சம் உதிரும் இல்லையா? நம்ம தசைகளும் கிட்டத்தட்ட அப்படிதான். இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு ரப்பர் பேண்டை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம வச்சா என்ன ஆகும்? அதோட எலாஸ்டிசிட்டி போயிடும். லேசா இழுத்தாலே டக்குன்னு அறுந்துடும். அதே மாதிரி தான் நம்ம தசைகளுக்கும் வயசாகும் போது சரியான சத்து கிடைக்கலன்னா அது அதோட வலிமையை இழந்துடும். ஆனா இங்க இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா, சரியான பராமரிப்பு மூலமா அந்த பழைய வீட்டை நம்ம பலப்படுத்த முடியும். அதே மாதிரி நம்ம தசைகளையும் நம்மால திரும்பவும் வலுப்படுத்த முடியும். சரி, இந்த சார்கோபேனியாவோட விளைவுகள் நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி தெரியும்? முதல்ல தசை இழப்பு. நம்ம கை கால் மசில்ஸ் கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி தெரியும். இதனால நம்மளோட ஒட்டுமொத்த உடல் வலிமையும் குறையும். ஒரு மளிகைப்பைய தூக்குறது, படிக்கட்டு ஏறுறதெல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்புறம் உடம்போட பேலன்ஸ், அதாவது நிலைத்தன்மை குறையும். இதனால தான் வயசானவங்களுக்கு தடுக்கி விடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான மறைமுகமான ஒரு பிரச்சனை இருக்கு. அதுதான் இந்த கடைசி பாயிண்ட். நம்ம உடம்பு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து புரோட்டீனை உறிஞ்சிக்கிற திறனை குறைஞ்சிடுது. அதாவது நீங்க அதே அளவு புரோட்டீன் சாப்பிட்டா கூட உங்க உடம்பால அதை முழுசா எடுத்துக்க முடியாது. இதுதான் மத்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமா இருக்கு. சரி, பிரச்சனைய நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தீர்வுக்கான நேரம். இது ஒரு சாதாரண உணவுப் பொருள் கிடையாது. இது வயசான உடம்புக்கான ஒரு ரகசிய ஆயுதம் மாதிரி. நாம பெருசா கண்டுக்காத ஆனா இயற்கையோட ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த தங்க விதைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியம் என்னன்னு பாப்போம் வாங்க. அந்த தங்க விதை வேற எதுவும் இல்லைங்க. நாம பல சமயம் யோசிக்காம தூக்கி போடுற பூசணி விதை தான். ஆமா, இந்த சின்ன விதை உண்மையிலேயே ஒரு புரோட்டீன் பவர் ஹவுஸ். அதோட மிகப்பெரிய பலமே அதுக்குள்ள ரொம்ப அடர்த்தியா இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த புரோட்டீன் தான். இப்போ இந்த ஒப்பீட்டை நல்லா கவனிச்சு பாருங்க. இதுதான் இந்த முழு விஷயத்தோட ஆஹா மோமெண்ட். ஒரு பெரிய முட்டையில சுமார் 6 கிராம் புரோட்டீன் இருக்கு. அப்போ நமக்கு 30 கிராம் புரோட்டீன் வேணும்னா நாம 5 பெரிய முட்டைகளை சாப்பிடணும். யோசிச்சு பாருங்க, 5 முட்டைய ஒரே நேரத்துல சாப்பிடுறது எவ்வளோ கஷ்டம். அது ஜீரணமாக எவ்வளோ நேரம் ஆகும். ஆனா அதே 30 கிராம் புரோட்டீன் வெறும் 100 கிராம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி பூசணி விதையில கிடைக்குது. இது எவ்வளோ திறமையான ஒரு தீர்வுன்னு பாருங்க. குறைஞ்ச அளவுல அதிக பலன். இதத்தான் நாம ஹை டென்சிட்டி புரோட்டீன்னு சொல்றோம். சரி, பூசணி விதையில அதிக புரோட்டீன் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா குறிப்பா 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்? சிக்கன், மட்டன் இல்ல பருப்பு வகைகளை விட இது ஏன் உருப்படி மேல இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, 60 வயசுக்கு மேல நம்ம உடம்போட புரோட்டீனை உறிஞ்சிக்கிற சக்தி குறையுதுன்னு. அதனால தான் நமக்கு அதிக அடர்த்தி கொண்ட புரதம், அதாவது ஹை டென்சிட்டி புரோட்டீன் ரொம்ப முக்கியம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, குறைஞ்ச அளவு சாப்பாட்டுல அதிக அளவு புரோட்டீன் கிடைக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குன்னு வைங்க. அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்துனா அது உறிஞ்சுக்குது. ஆனா அதே ஸ்பாஞ்ச் கொஞ்சம் பழையாகிடுச்சுன்னா நீங்க நிறைய தண்ணி ஊத்துனாலும் கொஞ்சமா தான் உறிஞ்சும். நம்ம உடம்பும் அந்த மாதிரி தான். அதனால நாம கொடுக்கிற புரோட்டீன் ரொம்ப அடர்த்தியா செறிவா இருக்கணும். ஒரு கைப்பிடி பூசணி விதையில அது கிடைக்குது. சாப்பிட்றதுக்கும் சுலபம், ஜீரணமும் சுலபம். அதுல இருக்கிற புரோட்டீனும் உடம்புக்கு முழுசா போய் சேரும். இதுதான் இங்க இருக்கிற சூட்சமம். ஆனா பூசணி விதையோட ஸ்பெஷாலிட்டி வெறும் புரோட்டீன் மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு முழு டீம் மாதிரி வேலை செய்யுது. இதுல இருக்கிற புரோட்டீன் தான் கேப்டன் வச்சுக்கோங்க. அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மத்த பிளேயர்ஸும் இருக்காங்க. அமினோ அமிலங்கள், இதுதான் தசைகளை ரிப்பேர் பண்ற செங்கல் மாதிரி. மெக்னீசியம் ஒரு இன்ஜின் மாதிரி புரோட்டீன்கிற பெட்ரோலை சரியா பயன்படுத்த உதவுது.
மெக்னீசியம் இல்லாம நம்ம மசில் சரியா சுருங்கி விரியாது, அதனால தான் சில சமயம் தசை பிடிப்பு வருது. அடுத்து ஜிங்க். இது நம்ம மூளையில இருந்து தசைகளுக்கு சிக்னல் அனுப்புற வயர் மாதிரி. நீங்க ஒரு பொருளை தூப்பணும்னு நினைக்கும்போது அந்த சிக்னல் சரியா போனாதான் தசை வேலை செய்யும். கடைசியா இதுல இருக்கிற நல்ல கொழுப்புகள் உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. இது எல்லாம் ஒன்னா சேரும்போது தான் நம்ம உடம்பு உண்மையான பலத்தை பெறுது. இப்போ ஒரு சின்ன கதை மூலமா இதோட உண்மையான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம். ராமன், சோமன்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்குமே 65 வயசு. ராமன் ரொம்ப குறைவா சாப்பிட்றாரு, புரோட்டீனை பத்தி பெருசா யோசிக்கல. காலையில இட்லி, மதியம் கொஞ்சம் சாப்பாடு, ராத்திரி சப்பாத்தின்னு போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துலலாம் ஓகே தான். ஆனா ஒரு 2 வருஷத்துல அவரால முன்னா மாதிரி நடக்க முடியல. மாடிப்படி ஏறுனா மூச்சு வாங்குது. கடைக்கே நடந்து போறதுக்கே சோம்பேறித்தனமா இருக்கு. அவரோட எடை குறையுது, ஆனா அது கொழுப்பு இல்ல, தசை. அதனால ரொம்ப பலவீனமா உணர்றாரு. இன்னொரு பக்கம் சோமன். அவர் தன்னோட சாப்பாட்டுல தினமும் ஒரு கைப்பிடி பூசணி விதைய ஒரு பழக்கமாவே வச்சிருக்காரு. காலையில ஓட்ஸ் கூடவோ இல்ல சாயங்காலம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் எடுத்துக்கிறாரு. கூடவே தினமும் ஒரு சின்ன வாக்கிங்கும் போறாரு. 2 வருஷம் கழிச்சும் சோமன் அதே சுறுசுறுப்போட இருக்காரு. பேர குழந்தைங்களோட விளையாடுறாரு, தன்னோட வேலைகளை தானே செஞ்சுக்கிறாரு. பாத்தீங்களா, ஒரு சின்ன பழக்கம் ஆனா வாழ்க்கையில எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உருவாக்குதுன்னு. இவ்வளோ நேரம் இதோட முக்கியத்துவத்தை பத்தியும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் பார்த்தோம். இப்போ இந்த அறிவை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு பழக்கமா மாத்துறதுன்னு ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். முதல்ல எடுத்த உடனே ரொம்ப அதிகமா சாப்பிட வேண்டாம். உங்க உடம்பு இதுக்கு பழகணும். ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆரம்பிச்சா போதும். இதை நீங்க பச்சையாவே சாப்பிடலாம், இல்லனா ஒரு கடாயில லேசா சூடு பண்ணி உப்பு போடாம வறுத்தும் சாப்பிடலாம். இதை எப்படி சாப்பிடலாம்னு யோசிக்கிறீங்களா? நீங்க சாப்பிட சாலட் மேல தூவலாம், காலையில குடிக்கிற கஞ்சியில கலந்துக்கலாம், இல்ல வெறும்னே ஒரு ஸ்நாக் மாதிரியும் சாப்பிடலாம். ஆனா இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிலைத்தன்மை, அதாவது கன்சிஸ்டன்சி. ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுடக்கூடாது. சின்ன முயற்சி, ஆனா தினமும் செய்யணும். அதுதான் வெற்றிக்கான ரகசியம். இங்க சில பேர் செய்யற பொதுவான தவறுகளை நாம தவிர்க்கணும். முதல்ல டூஸ் பார்க்கலாம். சீரா இருங்க, தினமும் எடுத்துக்கோங்க. இதோட பலன் தெரிய கொஞ்சம் நாள் ஆகும். இது ஒரு நீண்ட கால முதலீடு மாதிரி. இதோட சேர்த்து லேசான உடற்பயிற்சி, ஒரு சின்ன நடைப்பயிற்சி செஞ்சா பலன் ரெட்டிப்பாகும். ஏன்னா புரோட்டீனுங்கிற செங்கலை வச்சு தசைங்கிற சுரக்கட்ட, உடற்பயிற்சிங்கிற வேலை தேவை. இப்போ டோன்ட்ஸ். ஒரே ராத்திரியில ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. அப்புறம் இதுல கலோரிகள் அதிகம் இருக்குங்கிறதால அளவுக்கு அதிகமா சாப்பிட வேண்டாம். ஒரு கைப்பிடிங்கிறது கரெக்டான அளவு. கடைசியா, இது ஒரு மேஜிக் ஃபுட் கிடையாது. இது உங்க ஆரோக்கிய பயணத்துல ஒரு சக்தி வாய்ந்த கருவி, அவ்வளவுதான். இதை சரியா பயன்படுத்தினா பலன் நிச்சயம். நாம பேசிட்டு இருக்கிறது வெறும் ஒரு விதைய பத்தி இல்ல. ஒரு சின்ன பழக்கத்தை நம்ம வாழ்க்கை தரத்துல ஒரு பெரிய முன்னேற்றமா எப்படி மாத்துறதுங்கிறத பத்தி தான். இது வெறும் உணவு ஆலோசனை கிடையாது. இது உங்க சுதந்திரத்தை, உங்க தன்னம்பிக்கையை திரும்பவும் உங்க கையில எடுக்கிறதுக்கான ஒரு வழி. தசைகள்ல பலம் இருந்தா உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரும்னு யோசிச்சு பாருங்க. நடக்கிறது ரொம்ப சுலபமாகும், கால் தடுமாற்றம் குறையும், ஒரு சோஃபால இருந்து எந்திரிக்கிறதுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. காரணமே இல்லாம வர்ற உடல் வலிகள், தசைப்பிடிப்புகள் குறைய ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்கும் மேல சின்ன சின்ன வேலைகளுக்கு மத்தவங்களை எதிர்பார்க்காம என் வேலையை நானே பார்த்துப்பேன்னு சொல்ற ஒரு தன்னம்பிக்கையும் சுதந்திரமும் கிடைக்கும். இதுதாங்க 60 வயசுக்கு மேல வாழ்க்கையோட தரத்தை உண்மையிலே தீர்மானிக்கிற விஷயம். இந்த இடத்துல பலருக்கும் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். என்னது, இந்த வயசுல போய் உண்மையாவே எதையாவது மாத்த முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அது ரொம்ப இயல்பானது தான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நம்ம உடம்பு ஒரு அற்புதமான மிஷின். நீங்க எந்த வயசுல இருந்தாலும் சரி, அது நல்ல மாற்றங்களுக்கு நிச்சயம் பதிலளிக்கும். நீங்க அதுக்கு சரியான தூண்டுதலை கொடுக்கணும், அவ்வளவுதான். தசைகளுக்கு நீங்க கொடுக்கிற புரோட்டீனும் உடற்பயிற்சியும் தான் அந்த தூண்டுதல். நம்ம உடம்பு நாம கொடுக்கிற சரியான அக்கறைக்கு நிச்சயம் நன்றி சொல்லும். வயசுங்கிறது ஒரு நம்பர் தான், அது ஒரு தடை இல்ல. இந்த தகவலை வெறும் ஒரு செய்தியா மட்டும் பார்க்காதீங்க. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு தேர்வு. உங்க உடம்ப மீண்டும் கட்டமைக்கிற சக்தி உங்க கையில தான் இருக்கு. இது உங்க உடம்புக்கு நீங்க கொடுக்க போற ஒரு புதிய தொடக்கம். இந்த முழு விஷயத்தையும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த 4 பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1, 60 வயசுக்கு மேல சார்கோபீனியா நம்ம தசைகளை அமைதியா குறைக்குது. நம்பர் 2, அதை சரி செய்ய நமக்கு அதிக அடர்த்தி கொண்ட எளிதில் ஜீரணமாகிற புரோட்டீன் தேவை. நம்பர் 3, ஒரு கைப்பிடி பூசணி வித 5 முட்டைக்கு சமமான புரோட்டீனை தருது. கடைசியா நம்பர் 4, இந்த ஒரு சின்ன தினசரி பழக்கம் உங்க வாழ்க்கையோட தரத்தை ரொம்பவே மேம்படுத்தும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். உங்க உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகறத அமைதியா வேடிக்கை பார்க்க போறீங்களா? இல்ல அதை திரும்பவும் பலப்படுத்த ஒரு முயற்சி எடுக்க போறீங்களா? இந்த வயசுல புரோட்டீன்கிறது ஒரு ஆப்ஷன் கிடையாது, அது ஒரு அத்தியாவசியம். இந்த சின்ன மாற்றம் உங்க அடுத்த 10-20 வருடங்களோட கதையை மாத்தி எழுதலாம். அந்த சக்தி உங்க கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க.